உலகத்துல பெரும்பாலான மக்களுக்கு பரிச்சயமான புகழ்பெற்ற வெகு சில ஓவியங்கள்ல முதலிடத்துல இருப்பதுதான் இந்த மொனாலிசா ஓவியம். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஓவியத்தை பார்த்திருப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த ஓவியம் பிரபலமானது. உலகம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் ஆண்டுதோறும் இந்த ஓவியத்தை பார்க்க வருகின்றார்கள். இந்த மொனாலிசா ஓவியத்தை சுற்றி எண்ணற்ற மர்மங்களும் கோட்பாடுகளும் உள்ளது. இந்த ஓவியத்தை அடிப்படையாக வைத்து பல நாவல்களும் ஹாலிவுட் திரைப்படங்களும் உருவாக்கப்பட்டிருக்குது. மொனாலிசா ஓவியத்தை பற்றிய அனைத்து தகவல்களும் பெரும்பாலும் அந்த ஓவியத்தை சுற்றியே இருக்குது. ஆனால் அந்த ஓவியத்தில் இருக்கும் பெண்ணை பற்றி யாருமே கவலைப்பட்டதா தெரியல. மொனாலிசா ஓவியத்தில் இருக்கிற அந்த பெண் யார், அவர் உண்மையான பேர் என்ன, அவர் ஏன் டாவின்சி ஓவியமாக வரைந்தார், அந்த பெண்ணின் வரலாறு என்ன போன்ற கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்பதை விட பெரும்பாலான மக்களுக்கு இந்த கேள்வியே எழவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. இந்த கேள்விக்கான பதிலத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மொனாலிசா ஓவியத்தில் இருக்கிற பெண் யார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பல பதில்களை கூறுகிறார்கள். அதுல மிகவும் பொதுவான பதில் என்னென்றா, மொனாலிசா என்றது நிஜ வாழ்க்கை லிசா ஹோர்டினியின் உருவப்படம் என்று சொல்றாங்க. அவர் ஜூன் 15, 1479 புளோரன்ஸ் குடியரசின் வயா மாகியோவில் பிறந்தார். லிசா பண்டைய புளோரன்ஸ் குடியரசின் ஹோர்டினி வம்சத்தில் பிறந்தவர். பல நூற்றாண்டுகளாக செல்வாக்கான குடும்பமாக இருந்த அவரது குடும்பம் அவரது காலத்தில் செல்வாக்கு இழந்தாலும் வசதியான குடும்பமா தான் இருந்து வந்திருக்கு. 15 வயதுல அவர் பழைய புளோரன்ஸ் துணி வியாபாரிய திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் திருமண வாழ்க்கை மோசமாகியது. லிசா ஹோர்டினி தனது 6 குழந்தைகள்ல 4 குழந்தைகளை குழந்தை பருவத்திலேயே இழக்க நேர்ந்தது. டிசம்பர் 1502 அவர்களின் 2வது மகன் ஆண்ட்ரியாவின் பிறப்பை கொண்டாட டாவின்சியை நியமித்ததாக கூறப்படுது. லியானோ டாவின்சி 1503 1506 இடைப்பட்ட காலத்தில் அவரை விட 26 வயது இளைய லிசா ஹோர்டினி உருவத்தை வரைந்தார். எனவே இந்த ஓவியம் வரையப்பட்ட போது லிசாவுக்கு 24 வயது இருக்கும். இருப்பினும் இந்த உருவப்படம் 1513 மற்றும் 1516 இடையில் லிசா ஹோர்டினியின் 34 வயதில் சித்தரிக்கப்பட்டதாக மற்ற ஆதாரம் கூறப்படுது. இந்த மொனாலிசா ஓவியம் டாவின்சியின் கற்பனை உருவம் அல்லது பல பெண்களை குறிக்கின்றது என்று சிலர் நம்புகிறார்கள். மற்றவர்கள் இது லியானோ டாவின்சி என்ற சுய உருவப்படம் என்றும் கூறுகிறார்கள். புகழ்பெற்ற நுட்பமான புன்னகையுடன் ஓவியத்தில் இருப்பது யார் என்பது பற்றிய கோட்பாடுகள் இருந்தாலும் லிசா ஹோர்டினி உலகின் மிகவும் பிரபலமான ஓவியங்களில் ஒன்றாக இது கூறப்படுது. இந்த கலைப்படைப்பு பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகத்தில் 1804 முதல் காணப்படுது. மொனாலிசா உண்மையில் ஓவியத்தில் காண முடியாத புருவங்களை கொண்டுள்ளது. இந்த ஓவியத்தை ஆழமாக ஆய்வு செய்த பாஸ்கல் ஹோட்டி என்ற பாரிஸ் என்ற பொறியியலாளர் அந்த ஓவியத்தில் இருக்கின்ற பெண்ணுக்கு ஒரு கட்டத்தில் கண்ணிமைகள் மற்றும் புருவங்கள் இரண்டும் இருந்ததாகவும் ஆனால் காலப்போக்கில் கண்ணுக்கு தெரியாததாகிவிட்டதாகவும் கூறுறார். அந்த ஓவியத்தில் நிகழ்த்தப்பட்ட 240 மெகா பிக்சல் ஸ்கேன்கள் அவரது இடது புருவம் இருந்ததற்கான தடயங்களை காட்டுவதற்கு ஹோட்டே கூறியிருக்கிறார். லிசா ஹோர்டினி எப்படி இறந்தாரண்டா, இந்த உருவப்படம் 1519 பிரான்ஸ்ல கையகப்படுத்தப்பட்டது. லியா ஹோர்டினி 15 ஜூலை 1542 63 வயதுல இறந்ததாக ஆவணங்கள் தெரிவிக்குது. டாவின்சியின் மாடல் 1551 ஆண்டு வரை 71 வயது வரை வாழ்ந்திருக்கலாம் என்று மற்ற நிபுணர்கள் கூறுகிறார்கள். அவர் எப்போது இறந்திருந்தாலும் உலகம் அழியும் வரை இந்த அழகி ஓவியத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாருன்னு சொல்லலாம். இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன தகவல் வேண்டுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோட வேற கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் MK திருச்செல்வம் கௌதம்.